ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, முதலீடு மற்றும் செல்வத்தை உருவாக்குதல் பற்றி சார்லி முங்கர் அவர்கள் கூறிய 5 முக்கியமான மேற்கோள்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். புகழ்பெற்ற எழுத்தாளர், தொழிலதிபர் மற்றும் இன்வெஸ்டரான சார்லி முங்கர் அவர்கள் பெர்க்ஷயர் ஹாத்வே அப்படிங்கிற நிறுவனத்தோட துணைத் தலைவராகவும் வாரன் பஃபட் அவர்களோட பார்ட்னராகவும் இருந்தார். மிகவும் அனுபவம் வாய்ந்த சார்லி முங்கர் அவர்கள் பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாரு. அது நிறைய பேருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் நுணுக்கத்தை புரிஞ்சிக்கவும் புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கவும் உதவுற சார்லி முங்கர் அவர்களோட 5 முக்கியமான மேற்கோள்கள் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிறது, தி பிக் மணி இஸ் நாட் இன் தி பையிங் ஆர் செல்லிங் பட் இன் தி வெயிட்டிங். அதாவது பெரிய பணம் வாங்குறதுலையோ அல்லது விற்கிறதுலையோ இல்லை, காத்திருக்கிறதுல தான் இருக்குது அப்படிங்கிறாரு. முதலீடுகளில் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. வழக்கமாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் அதை லாங் டேர்முக்கு வச்சுருந்தோம்னா நமக்கு காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் மூலமாக அதிக லாபம் கிடைக்கும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பொறுமையாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் ஆல்ரெடி இருக்கிறத விட நிறைய புது விஷயங்களை கற்றுக்கணும்னு சொல்கிறாரு. நம்ம எவ்வளவு அதிகமாக கற்றுக்கிறோமோ அவ்வளவு சிறப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிறது, அதிக ஐக்யூ உள்ள பலர் மோசமான முதலீட்டாளர்கள். ஏன்னா அவங்களோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். முதலீடுகளில் தோல்வி அடைகிறாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது பங்குச்சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் வரும்போது உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கிறதால சரிவை சந்திக்கிறாங்கன்னு சொல்கிறாரு. அடுத்து அவர் சொல்கிறது, எளிமை என்பது நாம் என்ன செய்கிறோம் என்பதை நன்கு புரிந்து கொள்ள உதவுவதன் மூலம் செயல்திறனை மேம்படுத்துவதற்கான ஒரு வழியாகும்னு சொல்கிறாரு. ஏன் மற்றும் எப்படி முதலீடு செய்வது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட முக்கியமானது எதுவும் இல்லை அப்படின்னு சார்லி முங்கர் அவர்கள் நம்புகிறாரு. ஒரு முதலீட்டாளராக நீங்கள் எதை அடைய விரும்புகிறீங்கன்னு முழுசாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறாரு. அதாவது உங்களோட ஃபினான்சியல் கோல்ஸு தெரியணும்னு சொல்கிறாரு. அடுத்தவர் சொல்கிறது, நீங்கள் செய்கிற எல்லா புத்திசாலித்தனமான முதலீடும் மதிப்பு மிக்கது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட அதிகமான லாபம் பெறலாம். அதுக்கு நீங்கள் அந்த வணிகத்தை முழுமையாக நம்பணும். அதாவது நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பங்கின் மதிப்பை வச்சு இன்வெஸ்ட் பண்ணாமல் அந்த கம்பெனியோட மதிப்பு தரத்தை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இதுதாங்க சார்லி முங்கர் அவர்கள் கூறிய 5 முக்கியமான மேற்கோள்கள். நீங்களும் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இப்போ இவர் சொன்ன இந்த கருத்துக்களெல்லாம் மனசில் வச்சு பண்ணுங்க. சார்லி முங்கர் அவர்களும் வாரன் பஃபட் அவர்களும் சிறந்த பார்ட்னர்ஸ். இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் முன் வச்சு தான் அவங்களாம் ஷேர் மார்க்கெட் மாதிரியான பிஸ்னஸில் ரொம்பவே சக்ஸஸ் ஆனாங்க. ஸோ நீங்களும் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக இந்த மாதிரியான ஜாம்பவான்களோட கருத்துக்களை முன்மாதிரியாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்னும் வீடியோக்கள் வேணும்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.